திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் பெற முயன்றபோது பரிதாபம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமிழ்நாட்டை சேர்ந்த 2 உட்பட 6 பேர் உயிரிழந்த நிகழ்வு வருத்தம் அளிப்பதாக சமூக வலைதள பதிவு. குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரிலும் முப்படையினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடும் பனிமூட்டம். பாந்த்ரா பகுதியில் நிலவிய பனியால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம். சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது. டெல்லியில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சிக்கு எம்பிக்கள் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் எதிர்ப்பு. தேர்தல் செலவு குறையும் என்ற வாதம் தவறானது என கருத்து. ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் நிறுவனங்களில் 3வது நாளாக வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி. கடந்த நவம்பர் மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தின் அளவு எவ்வளவு? ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விபரத்தில் குளறுபடி. சர்வதேச பலூன் திருவிழா நாளை கோலாகல தொடக்கம். மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தை நடைபெறும் விழாவில் 20 நாடுகள் பங்கேற்கின்றன. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை மீண்டும் ஒத்திவைப்பு. செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தூரத்தை குறைக்கும் முயற்சியில் சிக்கல் ஏற்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளுடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தை விதிகள் அமல். பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கை. குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும். கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் கடந்த 3 ஆண்டுகளில் 7712 ஆதரவற்றோர் மீட்கப்பட்டு குடும்பத்துடன் சேர்ப்பு. காவல்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் காவல் கரங்கள் திட்டத்திற்கு வரவேற்பு அதிகரிப்பு. இந்திய தடகள கூட்டமைப்பின் புதிய தலைவராக பகதூர் சிங் சாஹூ நியமனம். சண்டிகரில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.